எங்க சரிங்க. இன்னைக்கு நம்மளோட எடிட்டோரியல் அனாலிசிஸ் வந்து என்னதுன்னா, நேத்து வந்த ஹிந்து நியூஸ் பேப்பரோட எடிட்டோரியல் கரெக்ட்டுங்களா? இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இது எக்கானமி ரிலேட்டட் ஒரு நியூஸ் எடிட்டோரியலுங்க. மிக்சடு சிக்னல்ஸ். ஸோ கலந்த சிக்னல்ஸ்க்கு தமிழ்ல என்னதுங்க? குறியீடுகள் அப்படின்னு வச்சுக்கலாமா? செய்கைகள் இல்லைன்னா எல்லாமே கலந்து நம்மளுக்கு இருக்கு. ஆன் டேட்டா அண்ட் தி கீ இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ். டேட்டாலையும் ரொம்ப கலந்து இருக்கு. கீ இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் முக்கியமான அதாவது ஃபேக்டரி சம்பந்தமான செக்டார்ஸ். இந்த கீ இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் அப்படின்னா என்னதுன்னா கோர் செக்டார்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் எக்கானமில. மேனுஃபேக்சரிங் துறை, அடுத்த அக்ரி விவசாயத்துறை, எக்கனாமிக்ஸ், ஹெல்த் கேர், இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் செக்டார், ப்ரொடக்ஷன், சர்வீஸ் செக்டார். ஸோ இது எல்லாமே கீ இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்ல தாங்க வரும். ஸோ அவுட்புட் டேட்டா ஃபார் மே ஃப்ரம் த 8 கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் ஷோ ப்ராட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி. நம்மளோட முக்கியமான செக்டார்ஸ், அதாவது கோர் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர் செக்டார்ஸ் வந்து என்னதுன்னா நம்மளோட இக்கானமிக்கு டைரக்டா இதெல்லாம் பங்களிக்கும், கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான செக்டார். ரெனியூவபிள் எனர்ஜி, சிமெண்ட், அதுக்கப்புறம் வந்து ஃபர்டிலைசர், அதுக்கப்புறம் வந்து பெட்ரோலியம். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப அத்தியாவசிய அதிக தேவைகள் இருக்கிற செக்டார் தான் கோர் செக்டார்ஸ். சரிங்களா? அது மொத்தம் 8 இருக்கு. அதோட டேட்டா மேல வந்து ஒரு சில தகவல்கள் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த தகவல்களின்படி பார்க்கும்போது ஷோஸ் பிராட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி ஸ்லோட் அண்டர் தி ஆன்ஸ்லாட் ஆஃப் த ஹீட் வேவ் அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து என்ன சொல்றதுன்னா, இந்த கோர் செக்டார்ஸோட நடவடிக்கைகள் இல்ல செயல்கள் அதெல்லாமே ஸ்லோ, எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்டர் தி ஆன்ஸ்லாட் ஆஃப் தி ஹீட் வேவ். ஆன்ஸ்லாட் அப்படின்னா ஸ்ட்ராங் அட்டாக்னு அர்த்தங்க. ஸோ இந்த ஹீட் வேவோட எஃபெக்ட் பயங்கரமா இருந்ததுனால இதோட தாக்கம், அதாவது இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. That left homes, offices and factories countrywide using more power to run their fans and cooling systems. ஹீட் ஜாஸ்தி இருந்ததுனால ஹோம், ஆபீஸ், ஃபேக்டரிஸ் இது மூணுலையுமே இந்தியா முழுதுமே நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவைப்பட்டிருக்கு. எதுக்காண்டி? ஃபேனையும் ஏசி இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் எல்லாம் ஆன் பண்றதுக்கு. Only coal to fuel the power plants and electricity generation posted double-digit output growth, expanding by 10.2% and 12.8% respectively. So இதுல என்ன சொல்லியிருக்காங்க? இப்பொழுதைக்கு நம்மளோட மின்சாரம் தயாரிக்கிற ஃபேக்டரிஸுக்கு கோல் மட்டும் தான் இன்புட்டா கொடுக்க முடியுது. ஸோ ஒன்லி கோல் டு ஃபியூல் த பவர் பிளான்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், அதுல இருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க. போஸ்டட் டபுள் டிஜிட் அவுட்புட் growth. ஸோ இப்போ நம்ம என்ன இதன் மூலமா என்ன ஆயிருக்கு, நம்மளோட எலக்ட்ரிசிட்டியோட உற்பத்தி 2 எண்கள் இருக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். 2 டிஜிட் இருக்கிற மாதிரியான அவுட்புட் வந்து கொடுத்துருக்கோம். எக்ஸ்பேண்டிங் பை 10.2% and 12.8% ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது பவர் பிளான்ஸ்க்கு கொடுக்குற கோல் வந்து 10.2% இருக்கு. இதனால எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் வந்து 12.8% இருக்கு. ரெஸ்பெக்டிவ்லினா முதல்ல கொடுத்தது முதலைக்கு, ரெண்டாவது கொடுத்தது ரெண்டாவது டேட்டா வந்து ரெண்டாவது இருக்கிற ரெண்டாவது சொன்ன விஷயத்துக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பவர் பிளான்ஸ் சொல்லியிருக்காங்க, அது முதல்ல இருக்கு இந்த சென்டென்ஸ்ல. அதனால முதல்ல வர டேட்டா, ரெண்டாவது வர டேட்டா வந்து ரெண்டாவது சொன்ன விஷயத்துக்கு. அப்படி கரெக்டா மேட்ச் பண்ணோம்னா அது பேர் ரெஸ்பெக்டிவ்லி அப்படி சொல்லுவோம். As per the provisional data on the index of 8 core industries released by the Ministry of Commerce and Industry on June 28. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது டெம்பரவரி டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷனல் அப்படின்னா டெம்பரவரி டேட்டா. பர்டிகுலரா சொல்ல போறாங்க. எதை பத்தி பர்டிகுலரா சொல்ல போறாங்க? டெம்பரவரி டேட்டா ஆன் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸையும் மெஷர் பண்றதுக்கு ஒரு குறியீடு இருக்குங்க. அந்த குறியீடு பேஸ் பண்ணி ஒரு டெம்பரவரி டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. என்னைக்குன்னா ஜூன் 28. ஸோ ஒரு டேட்டுக்கு முன்னாடியும் ஆன் தான் வரும். அண்ட் ப்ரொடக்ஷன் இன் க்ரூட் ஆயில், ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் சிமெண்ட் ஷ்ராங்க் ஃப்ரம் தேர் earlier levels. அதாவது இதே மே மாசம் போன வருஷம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தது யார் யாரு? க்ரூட் ஆயில், ஃபர்டிலைசர்,
சிமெண்ட் இது மூணும் ப்ரொடியூஸ் பண்ண அளவை விட குறைஞ்சிருக்கு. while output expansions decelerated in the remaining 3 sectors of natural gas, refinery products and steel. ஆனா வெளியில அதாவது நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், ரிஃபைனரினா இந்த எண்ணெய் தயாரிப்பு இந்த மாதிரி இருக்கிற ஃபேக்டரிஸ், அப்புறம் ஸ்டீல், இதுக்குமே அவுட்புட் வந்து குறையதான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டீசலரேட்டட் அப்படின்னா குறைகிறது அப்படின்னு அர்த்தம். The heat waves impact on economic activity in May was particularly prominent in the India's northern parts. ஸோ இந்த ஹீட் வேவோட இம்பாக்ட் அப்படின்னா தாக்கம் ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அதாவது அவங்களோட தாக்கம் வந்து விவசாயி மேல இருந்திருக்கலாம், ஒரு பயிர் மேல இருந்திருக்கலாம். ஆனா அவங்க பர்டிகுலரா நம்மளோட பொருளாதாரத்தின் மேல அப்படின்னு சொல்றதுனால ஆன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன் மே வாஸ் பர்டிகுலர்லி ப்ராமினன்ட். ரொம்ப கண்கூடா தெரிஞ்சது எங்கன்னா இந்தியாவோட நார்தர்ன் பார்ட்ஸ்ல, அங்கெல்லாம் ஹீட் ஜாஸ்தி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. As it forced afternoon breaks at construction sites and daily peak power demand at the Northern Regional Load Dispatch Center consistently hovered around or exceeded 75 gigawatts. சரிங்களாங்க, நார்தர்ன் பார்ட்ஸ்ல எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பயங்கரமா பாதிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்ல, அதாவது பில்டிங் கட்டிட்டு இருக்கிற இடத்துல ஆஃப்டர்லாம் நிறைய ஹீட் வந்து அவங்களால சென்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. And daily peak power demand at the Northern Regional Load Dispatch Center. So எலக்ட்ரிசிட்டியை பிரிச்சு கொடுக்குற இடத்துல நிறைய டிமாண்ட் இருந்துச்சு. இன்னும் எலக்ட்ரிசிட்டி வேணும் அப்படின்ற டிமாண்ட் வந்து நிறைய இருந்துச்சு. And consistently hovered around or exceeded 675 gigawatts. கண்டினியூஸாவே, கன்சிஸ்டன்ட்லாம் கண்டினியூஸாவே, இப்போ கன்சிஸ்டன்டாவே hovered around அப்படின்னா forward அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டே இன் த ஏர் இன் ஒன் பிளேஸ், டு வெயிட் நியர் சம்படி ஆர் சம்திங். அதாவதுங்க இதுவும் கிட்டத்தட்ட அரவுண்டோட மீனிங் தாங்க. அதாவது 75 ஜிகாஹெர்ட்ஸுக்கு முன்ன பின்ன அதை சுத்தியே தான் இருந்துச்சு. forward அரவுண்ட்னா அதுக்கு கீழேயோ அதை சுத்தியோ ஆர் மேலேயோ இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. டிமாண்ட் ஃபார் சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் வீக்கண்ட் as construction activity was understandably curbed by the temperatures. சிமெண்ட் அண்ட் ஸ்டீலோட தேவைகள், டிமாண்ட்னா தேவை, ஸோ அது வந்து என்ன ஆயிருச்சு, குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி வாஸ் அண்டர்ஸ்டாண்டபிளி கர்ப்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி எல்லாமே அண்டர்ஸ்டாண்டபிளி புரிஞ்சு கொள்ற அளவுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. பை தி டெம்பரேச்சர்ஸ் வித் போத் த கீ பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ போசிங் சீக்வென்ஷியல் டிக்ளைன்ஸ் இன் அவுட்புட். ஸோ டெம்பரேச்சர் வந்து இந்த ஹீட் வந்து இதெல்லாம் நிறுத்தி வச்சிருந்துச்சு. அதே மாதிரி கீ பில்டிங் மெட்டீரியல்ஸ், முக்கியமான 2 பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஆன சிமெண்ட் அண்ட் ஸ்டீல், அதுவுமே போசிங் சீக்வென்ஷியல் டிக்ளைன்ஸ். அப்படின்னா போசிங்னா ஷோயிங்னு அர்த்தம். போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றோம்ல, ஷோயிங். சீக்வென்ஷியல் டிக்ளைன், சீக்வென்ஷியல்னா அதாவது பவர் குறைஞ்சதுனால டிமாண்ட் குறைஞ்சிருச்சு, அதனால சப்ளையும் குறைஞ்சிருச்சு, அதுதான் சீக்வன்ஸ். ஒன்னு தொட்டு ஒண்ணு, இதனால இது அப்படின்னு வரிசையா நடந்துட்டு இருந்தா சீக்வென்ஷியல் டிக்ளைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 இண்டஸ்ட்ரியிலயுமே அவுட்புட் டிக்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. எதுல? சிமெண்ட்லயும் ஸ்டீல்லையும். The year-on-year contraction in fertilizers for a 5th straight month in May is a cause for concern as it signals persisting weakness in the rural hinterlands mainstay agriculture sectors. ஃபர்டிலைசரோட உற்பத்தியுமே வருஷம் குறைஞ்சுக்கிட்டே தான் வருது. இது 5வது வருஷமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இது என்ன நம்மளுக்கு சொல்லுது? ஏன் ஃபர்டிலைசர் குறைவா ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா தேவை குறைவா இருக்கு. ஏன் தேவை குறைவா இருக்கு? கிராமங்களோட விளைநிலங்கள்ல, சரிங்களா, மெயினா நடக்கிறது அக்ரிகல்ச்சர் தான். மெயின் ஸ்டே அப்படின்னா மெயினா டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுன்னு அர்த்தம். மெயின்லி டிபெண்ட் ஆன் தான் மெயின் ஸ்டே. அக்ரிய இது பண்ணி தான் இருக்காங்க. ஸோ ஆனா ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் குறைஞ்சது வந்து நம்மளுக்கு ஒரு கவலைக்கிடமா தான் இருக்கு. கன்சர்ன்னா கவலையா இருக்கிறது. A smart uptick in May's index number for the farm input from the revised reading for April, however, offers a glimmer of hope. So small uptickனா கொஞ்சம் துளிர் விடுற மாதிரி. மேயோட இண்டெக்ஸ் நம்பர் ஃபார் தி ஃபார்ம் இன்புட், அதாவது ஃபார்ம்ல நீங்க விளைக்கக்கூடியது, தண்ணீர்
பாசனம் இருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலதை மெஷர் பண்றதுக்கு இண்டெக்ஸ் நம்பர்னு வச்சிருக்காங்க. ஃப்ரம் த ரிவைஸ் தி ரீடிங் ஃப்ரம் ஏப்ரல். ஸோ ஏப்ரலோட டேட்டாவை பல தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்து ரீட் பண்ணி பார்த்து ரிவைஸ்டு ரீடிங்னா ரிப்பீட்டட் ரீடிங்னு அர்த்தங்க. ஹவவர் ஆஃபர்ஸ் ஏ கிளிமர் ஆஃப் ஹோப். ஸோ எப்படி இதெல்லாம் மோசமா இருந்தாலும் இது நம்மளுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுக்குது. கிளிம்மர்னா சின்னன்னு அர்த்தங்க. அதாவது லேசா ஷைன் ஆகுறது, அதே மாதிரி லேசா விட்டு விட்டு ஷைன் ஆகுறதுன்னு கூட வச்சுக்கலாம். அதாவது நீங்க ஒரு ஜிகு ஜிகுன்னு ஒரு ட்ரெஸ் எங்கேயாவது கல்யாணத்துக்கு எல்லாம் போட்டீங்கன்னா அது அப்படியே மின்னும், விட்டு விட்டு லைட் அடிக்கும். அதுதான் வந்து என்னதுங்க, கிளிம்மர். Official data for the core sector as well as the index of industrial production to which it contributes more than 40% weight, however, suffer from the infirmity of coming with a lag of more than a month. So core sector ல இருந்து கிடைச்ச official data அப்புறம் index of industrial production டேட்டாவையும் வச்சு பார்க்கும்போது core sector வந்து மொத்த ப்ரொடக்ஷன்ல 40%க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. However, suffer from the infirmity of coming with a lag of more than a month. ஆனாலும் இந்த கோர் செக்டாருக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் தாட் இருக்கு. இன்ஃபிர்மிட்டி அப்படின்னா பிசிக்கல் ஆர் மென்டல் வீக்னஸ் ஆஃப் கம்மிங் வித் a lag of more than a month. ஸோ ஒரு மாசத்துக்கு மேல இந்த கோர் செக்டார்ஸோட ப்ரொடக்ஷன்லாம் குறைஞ்சதுனால அந்த கோர் செக்டார் வந்து அதோட இயலாமைய நினைச்சு வருத்தப்படுது, சஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. Meanwhile, the private sector survey based HSBC India Manufacturing Purchase Managers Index for June suggests that activity at factories rebounded last month from May's heat wave hit 3-month low. So அவங்க HSBC யோட Manufacturing Purchasing Managers Index என்ன சொல்லுதுன்னா, ஃபேக்டரியோட ஆக்டிவிட்டிஸ் ரீபவுண்டட் லாஸ்ட் மந்த், அதாவது திரும்பி பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. மேஸ் ஹீட் வேவ் ஹிட் 3-month low. ஸோ கடந்த 3 மாசத்துல பார்க்கும்போது மே தான் கொஞ்சம் பரவாயில்லாம ஹீட் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஜூன்ஸ் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் ரீடிங்ஸ் ஆஃப் 58.3 வாஸ் 0.8% பாயிண்ட்ஸ் ஹையர் தேன் மே. சரிங்களாங்க. இந்த பிஎம்ஐ வந்து எவ்வளவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு 58.3 தரலான்னு சொல்லியிருக்கு. அது வந்து 0.8% பாயிண்ட்ஸ் ஹையர் தேன் தி மே. அந்த மாதிரி அது கொடுத்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகும். மேல வந்து 57.5 இருந்துச்சுங்க இந்த பிஎம்ஐ ரீடிங். இப்ப வந்து 58.3க்கு வந்துருச்சுங்க. The survey also indicates that manufacturers stepped up output and buying to meet buoyant demand and stepped up hiring to the fastest pace seen in more than 19 years of data collection. ஒரு குற்றச்சாட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா, மேனுஃபேக்சரர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, அவங்க வேலையை விட்டு வெளியில வந்து buoyant demand output to meet buoyant demand and stepped up hiring. ஸோ இன்னும் நிறைய ஆட்களையும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. எந்த டிமாண்ட் இப்ப பீக்ல இருக்கோ சரிங்களாங்க, அதை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. buoyant டிமாண்ட்னா இப்ப பீக்ல இருக்க டிமாண்ட்னு அர்த்தம். stepped up hiring to the fastest pace seen in more than 19 years of data collection. ஸோ இன்னும் நம்ம வந்து ஆள் எடுக்கிற நிலைமையில தான் இருக்கோம். 19 இயர்ஸா வந்து இவங்க இந்த டேட்டா கலெக்ஷன் சென்டர்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அது எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டே இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. However, both the job creation and demand were also accompanied by an intensification of increases in staff expenses and material and transportation costs that lead to manufacturing companies raised their selling charges by the greatest extent in more than 2 years. So ஒரு சென்டென்ஸ் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. However, both job creation demand, வேலை வாங்கி தரதும் வேலையை உற்பத்தி பண்ணி தரதும். டிமாண்ட்னா நீங்க டிமாண்டை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க. இங்க 2 விஷயங்க, அதனால ஆல்சோ வந்திருக்கு. இங்க வந்து போத் அப்படின்னா இது ரெண்டும் ஒண்ணுதான். ஜாப் கிரியேஷன்னாலும் ஒண்ணுதான், டிமாண்ட்னாலும் ஒண்ணுதான். Accompanied by an intensification of increases in staff expenses and material and transportation costs. ஸோ நாங்க வந்து ஜாப் கிரியேஷன் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஜாபை கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம ஸ்டாஃபோட எக்ஸ்பென்சஸையும் இன்க்ரீஸ் பண்ண சொல்றோம். மெட்டீரியல், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாமே வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ண சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. The inflationary trend coupled with survey respondents overall confidence
In future output sliding to a 3-month low signals the economy still faces upon bumps. சரிங்களாங்க? ஸோ இந்த கிரியேஷனும் இருக்கட்டுங்க, டிமாண்டும் இருக்கட்டும். அது கூட இன்னும் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, ஸ்டாஃப் எக்ஸ்பென்சஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆல்ரெடி பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அண்ட் மெட்டீரியல் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட். சரியாங்க? That led to manufacturing companies raising their selling charges by the greatest extent in more than 2 years. So transportation cost, material ரெண்டையுமே companies ordinary trend என்னன்னா coupled with survey respondents overall confidence in the future output sliding. சரிங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் விலைவாசி கூடினதுனால மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அவங்களோட விற்கிற விலையை கூட்டிட்டே போறாங்க. 2 years வரைக்கும் விற்கிற மாதிரி இருந்தா இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. The inflationary trend coupled with survey respondents over confidence in future and output. சாரிங்க, நான் கரெக்டா தான் வாசிச்சுட்டு இருக்கேன்ல. The inflationary trend, அதாவது price ரைஸ்ல இருக்கிற ட்ரெண்ட் coupled with survey respondents overall confidence. So price ரைஸ் ட்ரெண்டும் கப்புள்டுனா கூட சேர்ந்துக்கிருச்சு. யார் கூட சேர்ந்துக்கிருக்கு? சர்வே ரெஸ்பாண்டன்ட் கூட ஓவரால் கான்ஃபிடன்ஸ் இன் ஃபியூச்சர் அவுட்புட் ஸ்லைடிங். அதோட சரிங்க, இந்த இன்ஃபிளேஷனரி ட்ரெண்ட் கப்புள்டு வித் சர்வே ரெஸ்பாண்டன்ஸ் ஓவரால் கான்ஃபிடன்ஸ் இன் ஃபியூச்சர் அவுட்புட் ஸ்லைடிங் டு ஏ 3-month லோ. சரிங்களாங்க? இது வந்து ஒருத்தரோட தனிப்பட்ட கருத்து. பிரைசஸ் வந்து கூட போகுது. அந்த பிரைசஸ் வந்து எதோட சேர்ந்துதான் எல்லாரும் சொல்ல போறாங்க? பாரதி அவருக்காண்டி செலவு பண்ணது. சாரிங்க, இன்ஃபிளேஷனரி ட்ரெண்ட், அதாவது இந்த பிரைஸ் ரைஸ் வந்து சர்வே ரெஸ்பாண்டன்ஸோட ஓவரால் கான்ஃபிடன்ஸோட கலந்துருக்குங்க. ஓகேவாங்க? ஃபியூச்சர் அவுட்புட் வந்து 3 மாசத்தை விட எனக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாலிசி மேக்கர்ஸ், நம்ம இன்ஸ்டிடியூட்டுக்குன்னு சட்ட திருத்துறவங்க வந்து have a chance to use the upcoming union budget to make policy tweaks to help strengthen momentum in the key industrial sectors. ஸோ அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாலிசி மேக்கர்ட்ட ஒரு திறவுகோல் இருக்கு, ஒரு சீட் இருக்கு. டு யூஸ் தி அப்கமிங் யூனியன் பட்ஜெட். ஸோ அடுத்து வரப்போற யூனியன் பட்ஜெட்டை யோசிச்சு பாருங்க. டு மேக் பாலிசி ட்வீக்ஸ் டு. சரிங்க, அப்கமிங் யூனியன் பட்ஜெட்ல அடுத்து 2025ல வரப்போற யூனியன் பட்ஜெட்ல பாலிசி ட்வீக்ஸ்னா சப்போர்ட்டர்ஸ்ங்க. டு ஹெல்ப் ஸ்ட்ரென்தன் மொமெண்டம் இன் த கீ இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒழுங்கான பாலிசி கிரியேட் பண்ணோம்னா அது நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல மொமெண்டம்னா நல்ல ஸ்பீடு கெயின் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவாங்க? ஸோ எடிட்டோரியல் இன்னைக்கு பார்த்தாச்சுங்க. ஆல் த பெஸ்ட்ங்க, நல்லா படிங்க.